மண்டலத்தில் கிங்காக போவது யார்? அதிமுக, திமுக, தாவேக அரசியல் வியூகங்கள் என்ன? அதிமுக, திமுக, பாஜக என அனைத்து கட்சிகளுமே கொங்கு மண்டலத்தை குறிவைத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் செங்கோட்டையன் வருகையின் மூலம் தாவேகாவும் இப்போது இந்த வியூக வளையத்துக்குள் வந்திருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் மொத்தம் 68 தொகுதிகள் உள்ளன. இதில் கடந்த முறை 44 தொகுதிகளை அதிமுக, பாஜக கூட்டணி அள்ளியது. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளையும் திமுக கூட்டணி வென்றது. பொதுவாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு செல்வாக்கான பகுதியாக இருந்து வருகிறது. சினிமா கவர்ச்சியும் இதற்கு முக்கிய காரணம். இந்த நிலையில் 1998 நடந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு கோவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பாஜகவின் செல்வாக்கும் கணிசமாக உயரவே ஆரம்பித்திருக்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு இருந்ததை போல விஜய்க்கும் கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதை அரசியல் படுத்தும் தளபதியாக செங்கோட்டையன் அங்கு போய் சேர்ந்திருக்கிறார். விஜயை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதை விட தன்னை தள்ளி வைத்த பழனிசாமிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சபதமே எடுத்திருக்கும் செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை சாய்த்து தாவேகாவை வளர்க்கும் வேலைகளில் மும்பரமாக இறங்கி இருக்கிறார். அதற்காகவே கொங்கு மண்டலத்தில் உள்ள சில மாவட்டங்களை முழுமையாக அவரது பொறுப்பில் ஒப்படைத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். பாஜக மீண்டும் தங்கள் கூட்டணிக்குள் வந்திருப்பதால் தங்களுக்கு புது தெம்பு வந்திருப்பதாக கொங்கு அதிமுகவும் குஷியாகவே இருக்கிறது. இம்முறையும் கோவை மாவட்டத்தில் 10க்கு 10 தொகுதிகளையும் பழனிசாமிக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. பாஜகவுக்கும் அதிமுக தங்களை மீண்டும் கூட்டணிக்குள் இணைத்துக் கொண்டதில் கொண்டாட்டம்தான். ஏனென்றால் தங்கள் பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை பாஜக தலைவராக்கப்பட்ட பிறகு கொங்கு மண்டலத்தில் பாஜக இன்னும் அபரிமிதமான வளர்ச்சி கண்டிருக்கிறது. இதனால் எத்தனை செங்கோட்டையன்கள் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்ற மனநிலையில் இருக்கிறது கொங்கு மண்டல அதிமுக பாஜக கூட்டணி. கொங்கு அதிமுகவின் கோட்டை என்ற ரெக்கார்டை தகர்க்கும் முயற்சியில் திமுகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இம்முறை பலவிதமான சித்த வேலைகளை செய்து வருகிறது. அதற்காகவே அரசியல் சித்தர் செந்தில் பாலாஜியை இங்கே அனுப்பி இருக்கிறது. கடந்த முறை கரூர் மாவட்டத்தில் திமுகவுக்கு 100க்கு 100 வெற்றியை சாத்தியப்படுத்தி கொடுத்த செந்தில் பாலாஜியை கோவையில் குடியேற்றிய திமுக தலைமை அவருக்கு துணையாக அமைச்சர் சக்கரபாணியையும் அனுப்பி வைத்திருக்கிறது. மற்ற கட்சிகளில் உள்ள கள போராளிகளை அடையாளம் கண்டு அவர்களை கொத்தி தூக்குவதுதான் செந்தில் பாலாஜியின் அரசியல் யுக்தி. அதை முன்கூட்டியே தொடங்கிவிட்ட நிலையில் லேட்டஸ்டாக சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக MLA-வான சின்னசாமியை திமுகவுக்கு அழைத்தும் வந்திருக்கிறார். அடுத்து சொந்த கட்சியில் விளைச்சலுக்கு தடையாய் இருக்கும் களைகளை அடையாளம் கண்டுபிடித்து தலைமை மூலம் அவர்களை களையெடுத்தும் வருகிறார். கொங்கு வெற்றிக்காக செந்தில் பாலாஜி என்ன சொன்னாலும் அப்பீல் இல்லாமல் செய்து கொடுக்கிறது அறிவாலயம். கொங்குவை பிடித்தால் கோட்டையை பிடித்தது மாதிரி என நினைக்கும் பிரதான கட்சிகள் அதற்கான வியூகங்களை வகுத்து செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையில் செந்தில் பாலாஜியை திமுகவும், SP வேலுமணியை அதிமுகவும், செங்கோட்டையனை தாவேகாவும் களத்தில் இறக்கிவிட்டுள்ளன. இந்த மூவரில் கோட்டைக்கு செல்லும் சூட்சுமத்தை இம்முறை யார் கை கொள்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.